அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டுக்கிறீங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகம் வந்து எப்படி இருக்குது, இந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்குறப்ப பேசிக்கான விஷயம் அது என்னென்ன, அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னென்ன அடிப்படையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்காங்க, அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது சந்திரனோட நிலை எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது சந்திரன்னா பௌர்ணமி சந்திரனா, ஒளி நிறைந்த ஒளி பொருந்திய சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா, அதே போல் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்களா, தேய்பிரையா வளர்பிரையா, வளர்பிரையா இருந்தால் ஒளி இருக்குதா இல்லையா, தேய்பிரையா இருந்தால் ஒளி இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணும். அப்போ எப்பயுமே வந்து நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்த உடனே அப்படியே பலன் சொல்லாதீங்க. இது யார், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து மெயினாக சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அப்படியே மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ பார்த்து அப்படியே பலன் சொல்லாதீங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறையா தடங்கள் வரும், தப்பு வரும், அந்த ஃப்ளோ வராது, யோசனை பண்ணி சொல்கிற மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்மளை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ராசி கட்டத்தை நம்ம போட்டுட்டு, ராசி கட்டத்தை போட்டுட்டு கிரகங்கள்லாம் எழுதிட்டு, டிகிரிலாம் எழுதிட்டு, இந்த ஓரத்தில் நவாம்சத்தையும் எழுதிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மற்ற விஷயங்கள்லாம் எழுதணும். என்னென்ன விஷயம், வளர்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனா எல்லாம் வந்து லாங் சைஸ் நோட்டில், அன்ரூல்டு லாங் சைஸ் நோட்டில் ராசி கட்டத்தை போடுங்க. போட்டுட்டு எல்லா கிரகங்களும் எழுதிட்டு, அதுக்கப்புறமா டிகிரிலாம் எழுதிட்டு, மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதிட்டு, நவாம்சம் இதெல்லாம் எழுதிட்டு, அதுக்கப்புறமா அந்த பார்வை பலம், திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம் இதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொன்றும் நீங்கள் எழுதவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் என்னென்னலாம் சொன்னனோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே நீங்கள் எழுதவே உங்களுக்கு பலன் வந்து என்ன சொல்லி டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், பலன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு இது போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு பலன் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எழுதுங்க. ஸோ கோடு வேறு மாதிரி போட்டால் போதும், ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. பலன் இதுவான்னு அப்படியே நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதெல்லாம் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ ஸ்டோர் ஆகிடுச்சுனாக்கா முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த பலன் எல்லாமே பார்த்திங்கனாக்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அப்படியே உங்களுக்கு தன்னால் ஒவ்வொரு கட்டத்தையும் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பாவகம், கிரகங்கள் இதெல்லாம் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் வரும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதெல்லாம் எழுதிட்டு, பலனையும் எழுதிட்டு, அதுக்கப்புறமா வந்து லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கு தடையின்றி அப்படியே பலன் கரெக்டாக வரும். எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து லக்ன சந்தி இல்லை இருக்கிற ஜாதகங்களை பார்த்திங்கனாக்கா பலன் சொல்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். அந்த லக்னம் வந்து எந்த லக்னம்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஒரு 2-3 விஷயத்தை வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து ஃபீட்பேக் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க, கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த லக்னம். இது லக்ன சந்தியில் இருக்கிறதுனால. லக்ன சந்தியில் இல்லை இதே ஒரு 5 டிகிரி 10 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு, அதே மாதிரி ஒரு 20 டிகிரிக்குள்ளே இருக்குதுனாக்கா பிரச்சனை இல்லை. இதே வந்து 28 டிகிரி 29 டிகிரி இல்லை 0 டிகிரி அப்படின்றப்ப கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும் நீங்கள். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப லக்னம் வந்து பார்த்திங்கனாக்கா மிதுன லக்னம்.
லக்னம் வந்து மிதுன லக்னம். இந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களை நான் இங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள். இத்தனை கிரகங்களும் இந்த வீட்டில் 12ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே எழுதுறதுக்கு இடம் இல்லாதனால உங்களுக்கு நான் எல்லாத்தையும் இங்கே எழுதியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் மிதுன லக்னம். அப்போ அந்த லக்னத்தோட புள்ளி பார்த்தீங்கன்னா 8 டிகிரி. லக்னத்தோட புள்ளி 8 டிகிரி. குரு வந்து 19 டிகிரியில் அங்கே இருக்கிறாரு, லக்னத்தில் இருக்கிறாரு. அப்போ குரு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? திக்பலமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் வந்து சுபத்துவமாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் வந்து நல்ல விதமான நல்ல மனிதர். இந்த ஜாதகர் வந்து நல்ல மனிதர். இந்த ஜாதகர் வந்து பெண்ணோட ஜாதகம். அப்போ இந்த குரு வந்து 19 டிகிரியில் இருக்கிறாரு, அது புரிஞ்சுங்க. அடுத்தது லக்னாதிபதி. அப்போ லக்னம் வந்து சுபத்துவம். அடுத்து லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு? அப்போ லக்னாதிபதினா இந்த வீட்டு அதிபதி யார்? புதன். அப்போ புதன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? இங்கே பாருங்க, இந்த வீட்டில் உட்காந்துருக்கு. 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆனாலும் திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ திக்பலத்துக்கு பக்கம் பார்ப்போம். திக்பலம் அப்படின்றது குரு வந்து 1ஆம் வீடு. அப்போ புதனும் அங்கே இருந்தாக்க 1ஆம் வீடு. அப்போ புதனும் குருவும் வந்து 1ல் இருந்தாக்க திக்பலம். இப்போ 12ஆம் வீடுனால திக்பலத்துக்கு பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கிறாரு புதன். எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு? புதன் 15 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. திக்பலத்துக்கு அருகில் 12ஆம் வீடில் விரயஸ்தானத்தில். புரிஞ்சுங்க. சரி, இப்போ வந்து லக்னாதிபதி என்னவா இருக்கிறாரு? அங்கே சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்துருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, இங்கேயே இருக்கிறாரு, 27 டிகிரியில் இருக்கிறாரு இந்த வீட்டு அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுவும் உள்ளே இருக்கிறாரு, சனியும் இருக்கிறாரு, செவ்வாயும் இருக்கிறாரு. ஆனாலும் செவ்வாய்க்கு இது பகை வீடு, சனிக்கு வந்து நட்பு வீடு, சுக்கிரனுக்கு இது ஆட்சி, சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் உச்சம், புதனுக்கு வந்து ஃப்ரெண்டு வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ராகு மட்டும் அங்கே 25 டிகிரியில் இருக்கிறாரு. சரி, அந்த வீட்டுக்கு வரப்போ நம்ம டிகிரியெல்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி இங்கே 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து சுக்கிரன் அந்த வீட்டோட அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. சரி, அதை நம்ம அந்த வீட்டுக்கு வர பார்ப்போம். இப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5க்கு உடையவர் சுக்கிரன், அவர் இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, 12ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு. சரி, ரைட்டு. அடுத்தது 9க்கு உடையவர் 7, 8, 9. 9க்கு உடையவர் யார்? சனியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த வீட்டில் 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்கள பார்த்தாச்சு. எல்லாம் விரயஸ்தானத்தில் தான் அத்தனை கிரகமும் இருக்குது. ஓகேங்களா? எத்தனை கிரகம் இருக்குது? 6 கிரகம் இருக்குது. 7, 8, 9 இந்த 3 தவிர மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விரயஸ்தானத்தில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 9 கூடவங்க அங்கே இருக்கிறாங்க. அடுத்து 4, 7, 10. அப்போ 4க்கு உடைய புதனும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 7க்கு உடைய குருவும் பார்த்தீங்கன்னாக்கா திக்பலமாக இருக்கிறாரு. அடுத்து 10க்கு உடைய திக்பலமும் பார்த்தீங்கன்னா இது 10க்கு உடைய கிரகமும் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் இருக்கிறாரு. அப்போ திக்பலம். அப்போ 7, 10க்கு உடையவங்க திக்பலமாக இருக்கிறாரு குரு. 7, 10க்கு உடையவர் வந்து குரு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறாரு. சரி, ஓகே. அப்போ திக்பலம்னா என்ன? அப்போ இந்த ஜாதகர் வந்து பண விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும் நல்ல விதமாக இருக்கிறாரு. அது இல்லாமல் பண விஷயத்தில் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்ல மனிதர். இந்த ஜாதகர் வந்து நல்ல மனிதர். இந்த ஜாதகர் வந்து நம்பலாம். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நான் போக சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அதனால் சும்மா லைட்டாகவே சொல்லுவேன். ஏன்னா எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா 12லேயே உட்காந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ 4, 7, 10 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி திரிகோணாதிபதிகள் யார் என்னன்றதை பார்த்தாச்சு, கேந்திராதிபதிகள் யார் என்னன்றதை பார்த்தாச்சு. அடுத்தது மறைவு ஸ்தானாதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் பார்த்தீங்கன்னா 12ல் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி சனி, அவரும் போய் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தது 12ஆம் வீட்டு அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதே வந்து 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 8ஆம் வீட்டு அதிபதி சனி, அடுத்தது
12ஆம் வீட்டு அதிபதி. அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரே வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. 6, 8, 12 அதிபதிகள் எல்லாம் விரைவு ஸ்தானத்தில் அங்கே மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் யார்? சனி, 8ஆம் வீடு சனி, அடுத்தது 6ஆம் வீடு செவ்வாய், அடுத்தது சுக்கிரன். வந்து இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிறாங்க. க்ளோஸாக இருந்தால் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படின்னாக்க என்னது? எதிர்பாராமல் நம்ம நினச்சி பார்க்க முடியாமல் ஒன்று திடீர்னு ஒன்று நடக்குது அப்படின்னாக்க அதுதான் விபரீத ராஜயோகம். ஆனால் இந்த இடத்துல ராகு உள்ளே பூந்துட்டாரு. ராகு உள்ளே பூந்தனால அந்த விபரீத ராஜயோகம்ன்றது அங்கே இல்லை, நடக்காது. ஏன்னா ராகு இல்லாமல் இவங்க 2 பேரும் இங்கே மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கதையே வேற. யார்? செவ்வாய், 6 கூடிய செவ்வாய், 8 கூடிய சனி, சுக்கிரன், இவங்க 3 பேரும் இங்கே இவங்க 3 பேர் மட்டும் இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா ராகு இல்லாமல் இதோட பலனே வேற. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு பண கஷ்டம்லாம் எப்பயுமே கிடையாது. இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக தான் எல்லாம் இருப்பார். ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குரு திக்பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப குரு அப்படின்னாலே ஃபேட்டு. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயிட்டாக இருப்பார். அப்போ வெயிட்டாக இருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகரால் தன்னிச்சையாக எந்த வேலையும் செய்ய முடியாது. யாராவது ஒரு சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ஜாதகரால் எல்லா வேலையும் செய்ய முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற கிரகம். நம்ம வந்து ஒவ்வொரு வீடாக நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லா கிரகமும் அங்கேயே உட்காந்தாச்சு. அதனால் வந்து சும்மா ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த ஜாதகரோட கண்டிஷன் என்னன்றதை சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரால் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விரயஸ்தானத்தில் ராகு கூட செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு ராகுக்கும் செவ்வாய்க்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ ராகு வந்து டோட்டலாகவே எல்லாத்தையும் பீடிச்சிட்டாரு. யார் பீடிச்சிருக்கிறாரு? ராகு சனியை பீடிச்சிட்டாரு, ராகு செவ்வாயை பீடிச்சிட்டாரு, ராகு சுக்கிரனை பீடிச்சிட்டாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரகணப்படுத்திட்டாரு. ஆனால் சந்திரனுக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 19 டிகிரி வித்தியாசம் இருக்குது. சந்திரன் வந்து உச்சம் இங்கே, ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 25 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா 19 டிகிரி வித்தியாசம் இருக்கனால சந்திரன் அவ்வளோ பாதிக்கப்படலை. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் மாதிரியே இருப்பாங்க. இந்த ஜாதகர் சந்திரன் எப்படியோ அதே மாதிரி இருப்பாங்க. சந்திரன் உச்சம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வேற இந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும் அவர் ராகு பீடிச்சிட்டாரு. பட் இந்த வீடு ஆட்சி, இங்கே ஒரு ஆட்சி இருக்குது, ஒரு உச்சம் இருக்குது அப்படின்றனால இங்கே மறைவு அப்படின்றது நம்ம எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் ராகு வந்து உள்ளே புந்துட்டனால டோட்டலாகவே அங்கே பிரச்சனை வந்துருச்சு. அப்போ எல்லா கிரகத்தோட பலனையும் ராகு தான் கொடுப்பாரு, சந்திரனையும் புதனையும் தவிர. புதனுக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிகிரி வித்தியாசம்? 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அதனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ஜாதகருக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா படிப்புக்கு உண்டான இடம் அதிபதி புதன், அவர் தான் லக்னாதிபதி. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கும் ராகுக்கும் 10 டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால ரொம்ப பாதிக்கலை. அதனால் படிப்பு நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இந்த ஜாதகர் வந்து பிறப்பு வந்து பார்த்திங்கனாக்கா சூரிய தசையில் பிறந்திருக்கிறாங்க. ஒரு சூரிய தசை புதன் புக்தியில் பிறந்திருக்கிறாங்க. ஒரு 1.5 வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க. அப்போ 1.5 வருஷம் சூரிய தசையை இந்த ஜாதகர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்போ நடப்பு தசா புக்தி ராகு தசை குரு புக்தி. அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன ஆயிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் புதனும் அந்தளவுக்கு பாதிக்கப்படல. அதில் சந்திரன் வந்து ரொம்ப பாதிப்பு இல்லை, ஆனால் புதன் லைட்டாக பாதிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 டிகிரிக்குள்ளே வந்துட்டாக்க ராகுக்கும் மற்ற கிரகத்துக்கும் 12 டிகிரி வித்தியாசம் இருக்குனாவே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு டிகிரியாக அதை 12, 11, 10, 9, 8 இப்படியே உள்ளே வர பார்த்தீங்கன்னாக்கா இருள் தன்மை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகு இருள் கிரகம். அப்போ கிரகணப்படுத்துகிறாரு. அப்போ கிரகணப்படுத்துகிறப்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் கிரகணப்படுத்திட்டாரு. சனி, செவ்வாய், சுக்கிரன் எல்லாத்தையும் இது கிரகணப்படுத்திட்டாரு. இங்கே புதன் வந்து அந்தளவுக்கு எப்பயுமே புதன் வந்து அந்தளவுக்கு இது பாதிப்படைய மாட்டார். எந்த கிரகத்தோடு இருக்கிறாரோ அந்த கிரகத்தோட இவர்
சாஞ்சிருவார் புதன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு 10 டிகிரி வித்தியாசம் இருக்குனாக்கா, இப்போ ராகு தசை நடக்குது அப்படின்றப்ப புதன் வந்து நல்ல விதமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ராகுக்கு தகுந்த மாதிரி படிப்பார். அதுதான் புதன் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் சாஞ்சிடுவார். பார்த்தீங்கன்னா இங்கே புதனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 9 டிகிரி வித்தியாசம். 9 டிகிரி வித்தியாசம். அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராகு தசை குரு புக்தி நடக்குது. இப்போ குருன்றது புக்திநாதன் யார்? குரு. அவர் எந்த வீட்டுக்கு உடையவர்? 7க்கு உடையவர், 10க்கு உடையவர். அப்போ அதுக்கு உண்டான இது நடக்குது. அப்போ தசாநாதன் யார்? ராகு. ராகு எங்கே உட்காந்துருக்கிறாரு? 12ஆம் வீட்டில். அப்போ விரயத்துக்கு உண்டான இது எல்லாம் பண்ணுவார். ஆனால் எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த எல்லா கிரகத்தோட இதையும் இவர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ராகுல வந்து எல்லாத்தையுமே தூக்கலாக கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? டோட்டலாக சுக்கிரனுக்கு உண்டானது இது எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டானது கொடுப்பாரு, சனிக்கு உண்டானது கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. அப்போ சுக்கிரனுக்கு உண்டான இது என்னது? காரு, வீடு, வாகனம். அந்த சுக்கிரனுக்கு உண்டானது அந்த அது என்ன சொல்கிறது, சொகுசாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவத்தில் என்னென்ன இருக்குதோ அத்தனையுமே இந்த ஜாதகருக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி செவ்வாவோட இது என்ன பண்ணுவார்? செவ்வான்றது ஒரு சுறுசுறுப்பான கிரகம். கோபம், முன்கோபம், ஆத்திரம், அவசரம், பேசுறது, ரொம்ப ஸ்பீடாக பேசுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தெறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட இது. அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா, படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட காரகத்துவம். இன்னும் நிறைய இருக்குது செவ்வாயோட காரகத்துவம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஜாதகர் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ஏன்னா 12ஆம் வீடு விரயஸ்தானம். அது இல்லாமல் ராகு பீடிச்சிட்டாரு. அப்போ ராகு தசை இப்போ நடக்குது. அப்போ ராகு வந்து மற்ற கிரகத்தோட இது எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதனால ராகு தசை இங்கே நடந்துட்டு இருக்கிறனால ஏதோ கொஞ்சம் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ராகு அப்படின்னாலே என்னங்க, எல்லாம் பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் படிப்பை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையுமே சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவத்தில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டானதை கொடுக்குறாங்க, சனிக்கு உண்டானது எல்லாத்தையும் ஒரு பீடிச்சு ராகு திசையில் எல்லாத்தோட இதையும் பார்த்தீங்கன்னா காரகத்துவத்தை கொடுத்துட்டுருக்கிறாரு. ஏன்னா ராகு வந்து பலன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட பலனையும் அந்த வீட்டு அதிபதியோட பலனையும் கூட எந்த கிரகங்கள் இருக்கிறாங்களோ டிகிரி வைஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டு பலனையும், அப்புறம் ராகுவை எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தோட பலனையும் சேர்த்து எல்லாத்தையும் ராகு வந்து கொடுப்பாரு. அப்போ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ நல்ல விதமாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக போயிட்டுருக்கு. அப்போ படிப்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ படிப்புக்கு உண்டான இடம், ஆரம்ப கல்விக்கு உண்டான இடம் சந்திரன். அப்போ இந்த ஜாதகர் சூரியன் திசையில் பிறந்திருக்கிறாங்க. அது 1.5 வருஷம் தான் இருந்திருக்கு. சந்திர திசையில் மனக்குழப்பத்தோடு, ஏன்னா என்னதான் ராகுக்கும் சந்திரனுக்கும் 19 டிகிரி வித்தியாசம் இருந்தாலும் 2 பேரும் ஒரு ராசியில் இருக்கிறாங்க. பட் வீடுகள்னாலும் பக்கத்தில் இருக்கிறாங்க, 19 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழப்பம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் வந்து அங்கே உச்சமாக இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து அந்த ராசியில் இருக்கிறப்ப உங்களுக்கு சந்திரன் வந்து மனோகாரகன். அப்போ மனசு பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ மாறும். பேச்சும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பேசுவாங்க. டக்குன்னு அந்த ஃப்ளோவாக எந்த இதுவும் இது வராது. ஆனால் பேசுனா அப்படியே அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பேச முடியாது யாராலையும், அந்த மாதிரி பேசுவாங்க. என்ன காரணம்? லக்னாதிபதி இங்கே 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு, திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. புதன் பொதுவாக எந்த வீட்டில் இருந்தாலும் அவரோட வேலையை அவர் வந்து பண்ணிட்டு போவார். எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கிறாங்க அந்த கிரகத்தை அந்த மாதிரி அப்படியே மாறி புதன் வந்து இது பண்ணிட்டு போவார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதி எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் லக்னாதிபதியோட வலு வந்து ரொம்ப முக்கியம். லக்னாதிபதியோட வலு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ராகு தசை குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகருக்கு இப்போ படிப்புலாம் நல்ல விதமாக வருது, நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதகரை பார்க்குறப்ப மற்றவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஜாதகரை அவங்களோட பேசுகிற பேச்சு, அவங்க செய்கிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஆனால் அவங்களால ஏந்திரிச்சு அவங்க தன்னிச்சே யாரும், ஏன்னா வெயிட்டு ஓவர் வெயிட், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 கிலோ இருப்பாங்க. 150 கிலோ இருப்பாங்க. ஒரு தோராயமாக வந்து நான் சொல்கிறேன், 150 கிலோ. எப்படி பார்த்தாலும் 120க்கு மேலே 130க்கு மேலே தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் எப்படி தன்னிச்சையாக நம்ம பண்ண முடியும்? அதனால் வந்து யாரோட சப்போர்ட்டாவது, அதே மாதிரி படிக்கிறப்ப போகிறப்ப வரப்போ கூட்டிகிட்டு போகிறது வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் சப்போர்ட் இல்லாமல் இந்த ஜாதகரால் முடியாது. யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்டது நல்ல விதமாக இருக்குது. பேச்சு, சந்திரன் வந்து வேகமான கிரகம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேகமான கிரகம். அந்த பேச்சு வேகமாக வராத ஒழிய ஆனால் தெளிவாக வரும். ஏன்னா சந்திரன் உச்சம் தெளிவாக வரும். அது ஏன் அங்கே ஸ்பீடு கொஞ்சம் குறையுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே ராகு உள்ளே வந்துட்டார், அதுதான். அப்போ படிப்புக்கு உண்டான இடம், உயர்கல்விக்கு உண்டான, இப்போ ஆரம்ப கல்வி 2ஆம் இடம் சந்திரன். சந்திர புக்தியில் ஆரம்ப கல்வி கொஞ்சம் மன குழப்பத்தோடையே அப்படியே போச்சு. கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் செவ்வாய் தசையில் வந்துச்சு. ஏன் காரணம்? ஏன்னா சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் இல்லைங்களா. இப்போ செவ்வாயில் வந்து செவ்வாய் வந்து என்ன ஆகிட்டார்? எந்த வீட்டுக்கு உரியவர்? 6க்கு உடையவர். 6க்கு உடையவர், அடுத்தது 11க்கு உடையவர். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாபத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா லாபஸ்தானாதிபதி அந்த வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. அப்போ சூரியன் வந்து யார்? அப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பா நல்லா உச்சமாயிட்டாரு. அப்போ அந்த இடத்துல அப்பாவுக்கும் சில பிரச்சனை வந்துச்சு, இந்த ஜாதகருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்போ அப்பாவுக்கும் அங்கே பிரச்சனை வந்துச்சு. அப்பாவுக்கு வருமானமும் இருந்துச்சு, அதே சமயத்தில் அங்கே அப்பாவுக்கு சில வியாதி சம்மந்தப்பட்டதும் வந்துச்சு. ஆக மொத்தம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. கேதுன்றது அந்த வீட்டில் எப்பயுமே வந்து கேது இருந்தாலே கெடுப்பார். என்னதான் சுக்கிரன் வந்து இந்த வீட்டிலேருந்து இங்கே பார்த்தாலும் அங்கே வந்து டோட்டலாக பாவத்துவமாக இருக்குது. சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ராகு உள்ளே வந்துட்டனால போட்டு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டார் எல்லாத்தையும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தசையில் இந்த ஜாதகர் வந்து கேது வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் மாதிரியே பண்ணுவார். செவ்வாய் வந்து என்ன பண்ணுறாரு? அங்கே போய் உட்காந்துட்டாரு. ராகுவோட போய் ஒரே டிகிரியில் போய் உட்காந்துட்டனால செவ்வாய் தசையில் நிறையா பிரச்சனை. அப்போ சுறுசுறுப்பாக இருக்க முடியல, ரொம்ப பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை. அடுத்தது டாக்டர்கிட்ட அங்கங்கே ஏதாவது பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போகிறது வர்றது இப்படியே ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த செவ்வாயில். ஏன்னா அவர் 6ஆம் வீட்டு அதிபதி. அப்போ கடனையும் கொடுத்தாரு, நோயையும் கொடுத்தாரு, அதன் மூலிமா சில எதிரிகளையும் கொடுத்தாரு இந்த ஜாதகருக்கு. அதுக்கு என்ன காரணம்? 6ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. கேது இருந்தாலும் செவ்வாய் தசையில் செவ்வாய்க்கு இந்த வீட்டுக்கு உண்டான இது பண்ணுவாருங்களா. அதை எப்படி பண்ணுவார்? இந்த வீட்டு பலனையும் 12ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். 12ஆம் வீடுன்றது என்னது? விரயஸ்தானம். டோட்டலாக என்ன பண்ணாலும் டோட்டலாக விரயங்கள் தான், எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எல்லாம் விரயங்கள் தான். அப்போ மொத்தத்தில் சொல்லிடலாம், இந்த ஜாதகத்தை வந்து ரொம்ப விளக்கிலாம் சொல்ல வேணாம், மொத்தத்தில் சொல்லிடலாம். படிப்பு சம்மந்தப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து உச்சமாக இருக்காரு, அவர் உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அங்கே அது வெற்றி ஸ்தானம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதான் எல்லாமே லாபகரமாக இருக்குது டோட்டலாகவே எல்லாமே. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அவர் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குல்ல. அப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் என்னென்ன தேவையோ அளவுக்கு அதிகமாகவே எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிற மொத்தத்தில் சொல்லிடலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, மொத்தமாக சொல்லிடலாம். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் அங்கே ராகு இருக்கிறாரு. அப்படின்றப்ப ராகு வந்து எல்லாத்தையும் பீடிச்சிட்டு அந்தந்த மற்ற கிரகங்களோட அத்தனை இதையும் வாங்கிக்கிட்டு இவர் ராகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ விரயஸ்தானத்தில் இருக்கிறனால புதன், இப்போ இது படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த வீட்டு அதிபதி புதன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரா. அப்போ படிக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு. அவங்களால எதுவும் வேலைக்கு போகிறது இதெல்லாம் எதுவும் முடியாது. ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கனாக்கா முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு. அப்போ புதன் வந்து இங்கே பிரச்சனை, அதே மாதிரி சந்திரன் இங்கே பிரச்சனை. ஏன்னா விரயஸ்தானம் இல்லைங்களா அது. அடுத்தது சனி அங்கே பிரச்சனை, அதே மாதிரி செவ்வாய் பிரச்சனை. சுக்கிரனுக்கு 12ல் மறைவு இல்லை. அது இல்லாமல் சுக்கிரன் வேற அங்கே ஆட்சி வேறு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 12 மறைவு இல்லைன்றனால மற்ற விஷயங்களில் இந்த ஜாதகரை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்ற விஷயங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா
அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஜாதகருக்கு மொத்தத்தில் இத்தனை கிரகத்தோட இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எது படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், டோட்டலாகவே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விரயங்கள் தான். ஏன்னா 12ஆம் வீடு சுக்கிரனுக்கு அந்த வீட்டில் மறைவு இல்லைனாலும் அது 12ஆம் வீடு. ஒரு சில வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறனால அது படிப்பு சம்மந்தப்பட்டது போயிட்டுருக்கு. ஏன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லலாம். டோட்டலாக ஒரே வார்த்தையில் விரய ஸ்தானத்தில் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடலாம். இப்போ அடுத்தது இப்போ ராகதசை இப்படியே போயிட்டுருக்குன்னு வைங்க. ஏன்னா ராக தான் எல்லா கிரகத்தையும் பீடிச்சிட்டாரு, அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது குரு தசை எப்படி இருக்கும், குரு தசை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இடையிலலாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஒரு சில புக்திகளில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் இருக்குது. என்னென்ன புக்திகளில் ராகு சனி அதுலேயும் பிரச்சனை, ராகு செவ்வாய் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 6 8 சனி 8 செவ்வாய் வந்து 6. அப்போ இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் இல்லை. ஆனால் குரு தசையில் ரொம்ப 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 ரிஸ்க்கு. என்ன காரணம்? குரு தசையில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு அதிகம். அதுக்கு என்ன காரணம்? குரு யார்? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். குரு வந்து யார்? மெயினாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது புரியணும் அப்படின்றதால தான் நான் சொல்கிறேன். குரு வந்து இங்கே திக்பலமாக தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் அப்படின்றது திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் பொதுவானது 1. அப்போ திரிகோணம்ன்றது 1 5 9, கேந்திரம் அப்படின்றது 1 4 7 10. அப்போ 1ன்றது பொதுவானது. அப்போ அந்த இடத்துல திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் ஒரு 50-50 வச்சுக்கலாங்களா? ஒரு 50%. ஏன்னா லக்னாதிபதி அங்கே வலு குறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிற குரு வந்து திக்பலமாக இருக்கிறனால அப்போ திரிகோணத்துக்கும் சேர்றாரு, கேந்திரத்துக்கும் சேர்றாரு. அப்போ 50-50 வச்சுக்கலாம். அப்போ 50-50 வச்சுக்கிட்டாக்க உங்களுக்கு அப்போ குரு வந்து கேந்திரம் அப்படின்றப்ப அந்த இடத்துல அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்து கொஞ்சம் வேலை செய்யும். எப்போ? குரு தசையில் அவர் இங்கே 7ஆம் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ 7ஆம் வீடு வலுப்பெறுது. அப்போ 7ஆம் வீடுன்றது யார்? பாதகாதிபதி மாரகாதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல திக்பலமாக இருந்தாலும் அங்கே ஒரு 50% பார்த்தீங்கன்னாக்கா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றத எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிகோணத்துக்கு ஒரு 50% போயிடும், கேந்திரத்துக்கு ஒரு 50%. அப்போ அங்கே நியூட்ரல் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டாம். அங்கே அப்போ 50% பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் நான் சொல்கிறேன். குரு தசையில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இங்கே இருந்தால் தான் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டாம். ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு குறைந்தபட்சம் கேந்திராதிபத்திய தோஷம் அங்கே வேலை செய்யும். ஏன்னா திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் பொதுவானது 1ஆம் நம்பரு லக்னம் அப்படி இருக்கிறப்ப அங்கே வேலை செய்யும். அப்போ இங்கேருந்து இங்கே பார்வை இருக்குது. அப்போ அங்கே மாரகஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன ஆகுது? வலுப்பெறுது. பாதகஸ்தானமும் பார்த்தீங்கன்னாக்கா வலுப்பெறுது. அப்போ குரு தசையில் இந்த 2த்துக்கும் அவங்க தான் காரணம். யார்? பாதகாதிபதியும் அவர், மாரகாதிபதியும் அவர். அப்போ உபய லக்னத்துக்கு மாரகாதிபதி யார்? 7 11. அப்போ 7 11 அப்படின்றப்ப உங்களுக்கு பார்த்துங்க. 7 11 யார்? 7ஆம் வீடு குரு. அடுத்தது 11 செவ்வாய். குருவும் செவ்வாயும் மாரகாதிபதி. அடுத்தது பாதகாதிபதி அவரே தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் வீடு மாரகாதிபதி அண்டு பாதகாதிபதி. செவ்வாய் வந்து 11. அப்போ பார்த்தீங்கன்னா 7 11 மாரகாதிபதி. அப்போ உங்களுக்கு
அந்த வேலையும் பண்ணுவார், அந்த வேலையும் பண்ணுவார். எல்லாம் கலந்து போட்டு பண்ண மொத்தத்தில் குரு தசை இந்த ஜாதகருக்கு வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க்கு ரொம்ப இருக்குது. அதே போல் செவ்வாய் வந்து 6க்கு உடையவர், 8க்கு உடையவர் வந்து சனி. இந்த சனி சனியும் செவ்வாயும் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ, அதே மாதிரி கேதுவும் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ, அது அந்தரமாக இருக்கட்டும், புக்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எப்போ சம்மந்தப்படுறாங்களோ அப்போல்லாம் சிக்கல், ரிஸ்க்கு அதிகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்காதீங்க, சிம்பிள் தான். ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் இங்கே ஓவராக இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. டிகிரியை மட்டும் பார்த்துக்குங்க. டிகிரியை பார்த்துக்கிட்டு அப்படியே பிரிச்சுருங்க. எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து ராகுவோட க்ளோஸாக இருக்காங்க, எந்தெந்த கிரகங்கள்லாம் க்ளோஸாக இல்லை, அப்படி பிரிச்சுங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் க்ளோஸாக இருக்கிறாங்க, நான் பிரிச்சுட்டேன் பாருங்கள். இவங்கெல்லாம் க்ளோஸாக இருக்கிறாங்க, இவங்க வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. புதன் வந்து 10 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரன் வந்து 19 டிகிரி இருக்கிறாரு. அதனால் இப்படி பிரிச்சுங்க. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்தீங்கன்னாக்கா ஓகே. அது என்ன தசை நடக்குது, அதுக்கு எப்படி பலன், என்ன இது. பட் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பலன்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து ராகு பிடிச்சிட்டாரு. அப்போ ராகு தசையில் நல்ல விதமாக இப்போ போயிட்டுருக்குது, நல்ல விதமாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு சில புக்திங்களை தவிர நான் சொல்லுவேன் இல்லைங்களா, என்ன சொல்லுவேன், செவ்வாய், சனி, கேது இவங்கெல்லாம் வந்து அந்தரமாக இருக்கட்டும், புக்தியாக இருக்கட்டும், எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ அப்பப்பெல்லாம் ரிஸ்க்கு. அப்போ பாதகாதிபதி, மாரகாதிபதி, அட்டமாதிபதி இங்கே வந்து அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குறைஞ்ச அளவு வேலை செய்யும். சுத்தமாக செய்யாதுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த லக்னத்தில் இருந்து திக்பலம் அப்படின்னு சொன்னாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் பொதுவானது அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு குறைந்த அளவு கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும். அதனால் வந்து இந்த ஜாதகருக்கு குரு தசை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. அதனால் பார்த்து இது பண்ணிக்கணும். ஏன்னா மாரகாதிபதி அண்டு பாதகாதிபதி அவர் போய் அங்கே திக்பலமாக இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு விதமான இது நடக்கும் பிரச்சனை. இந்த ஜாதகருக்கு ராகுதசை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எல்லாமே கைவிட்டோமா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தசையாக மாறுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா தசா புக்தி எல்லாம் மாறுறப்ப சிக்கல் தான். ராகு வந்து இப்போ வந்து ராகுன்றனால சேஃபு, ஓரளவுக்கு சேஃபாக போயிருக்கு. ஏன்னா எல்லா கிரகத்தையும் பீடிச்சு அவர் தசை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபு, ஒரு சில புக்திங்களை தவிர. குரு வர்றப்ப சிக்கல் தான். ஏன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா தன்னிச்சையாக எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு உண்டான அமைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே. 2ஆம் வீட்டு அதிபதி குடும்பத்துக்கு உண்டான அவர் பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துட்டாரு, 2ல் விரயஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. குடும்பத்துக்கு உண்டானவர் 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி அவர் லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே அயன சயன போகஸ்தானம் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு உள்ளே வந்துட்டார். ராகு உள்ளே வந்து டோட்டலாக பிரச்சனை. அதே மாதிரி உங்களுக்கு தைரிய வீரியம் சூரியன் அவர் இங்கே உச்சமாக இருக்கிறாரு, 28 டிகிரியில் இருக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ளே வந்த மாதிரி தான் கணக்கு, 28 டிகிரி 3ஆம் வீட்டு. அப்போ தைரியம்லாம் இருக்கும், நல்லா இருக்கும், மற்ற விஷயங்கள்ல இருக்கும். பட் திருமணத்துக்கு உண்டான அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா 28 டிகிரி, இதை வந்து டிகிரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே. அப்போ 28 டிகிரி அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிக்கல். அப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் மேரேஜுக்கு உண்டானது 2, 7, 11, 3, 12
இதெல்லாம் பார்க்கணும், 4 கூட பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 7, 8, 9 பாக்கிய அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் டோட்டலாக எல்லா கிரகமும் உட்காண்டாங்க. எத்தனை தடவை பேசினா 1000 தடவை பேசினாலும் அதே தான். எல்லாம் 12ஆம் வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பேசவே வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், அவங்க 12ல். 7ஆம் வீட்டு அதிபதி இங்கே பாதகாதிபதி மாரகாதிபதி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிக்கல். இங்கே வந்து திக்பலமாக இருந்தாலும் அவர் அங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல 11ஆம் வீட்டு அதிபதி இங்கே வந்து செவ்வாய், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் உட்காந்துட்டாரு. அந்த வீட்டில் சூரியன் வந்து உச்சமாக இருந்தாலும் அங்கே பார்த்து 28 டிகிரி. அப்போ இங்கே உங்களுக்கு அடிப்படுது. அதே மாதிரி 3ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உச்சமாகி அங்கே 28 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்துக்குன்னா தைரியம் எல்லாமே இருக்குது, ஆனால் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு கம்மியாக இருக்குது. அப்போ இது தைரியம் மற்ற விஷயத்தில் இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது சிக்கல். இங்கே அதே மாதிரி 12ஆம் வீடு இது டோட்டலாக அடிபட்டுருச்சு. அப்போ இந்த இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தோட அதிபதி யாருங்க? புதன். அவரும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிறனால டிகிரி வைஸ் கொஞ்சம் விலகி இருக்கிறனால சுகமாக இருந்துட்டு இருக்கிறாங்க மற்ற விஷயங்கள்ல. ஆனால் திருமணத்துக்கு உண்டான இதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கல். ஆக மொத்தம் இந்த ஜாதகரால் தன்னிச்சையாக எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இந்த ஜாதகர் வந்து மனசு பாதிச்சிருக்கு. ஏன்னா மனோகாரகன் 12ஆம் வீட்டில் உச்சமாக இருந்தாலும் அங்கே ராகு விலகி இருந்தாலும் அங்கே ராகு இருக்கிறாரு. ஆனாலும் மனசு வந்து லைட்டாக பாதிச்சிருக்கு, ரொம்ப பாதிப்பு இல்லை. அதே மாதிரி மூளையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ஏன்னா அங்கே தான் கிரகணம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் கொஞ்சம் அது எந்த அளவுக்கு டிகிரி வந்து உள்ளே வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். அப்போ மனசு பாதிச்சிருக்கு, அங்கே மூளையும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிப்பு சம்மந்தப்பட்டது ரொம்ப அறிவுபூர்வமாக எல்லாம் பேசினாலும் படிப்பு நல்ல விதமாக படித்தாலும் பட் அது வந்து அவங்களுக்கு யூஸ் இருக்காது. ஏன்னா அது விரயஸ்தானம். மொத்தம் இந்த இத்தனை கிரகங்கள் வந்து இங்கே இருந்து அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில். அப்போ இந்த ஜாதகருடைய இது என்னென்னலாம் அவங்களுக்கு திறமை இருக்குதோ, என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்களோ, என்னென்னலாம் வந்து அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விரயமாக தான் ஆகும். அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்துலையுமே யூஸ் இருக்காது, விரயம்தான். ஏன்னா விரயஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே உட்காந்துருக்காங்க. சந்திரன் மெயின். சந்திரன் வந்து அங்கே உச்சமாக இருந்தாலும் டிகிரி வைஸ் விலகி இருந்தாலும் அங்கே ராசி கட்டத்தை அந்த ராசியில் தான் இருக்கிறாங்க 12ஆம் வீட்டில். அப்போ பார்த்திங்கனாக்கா டோட்டலாகவே இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான மன அழுத்தம், மனக்குழப்பம், மனசு பாதிச்சிருக்கு, அங்கே மூளையும் லைட்டாக பாதிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு ஆட்டிசம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். நன்றி. தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்லலை. ஏன்னு கேட்டுக்க எல்லாமே அங்கே உட்காந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வந்து சொல்லியும் வந்து புரியாது. ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்துருக்குன்றப்ப நம்ம சொல்லியாச்சு, ஓகே. அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம், மனக்குழப்பம், லைட்டாக பிரெயின் பாதிச்சிருக்கு. என்ன காரணம்னா அந்த அறிவுக்கு உண்டான இது அங்கே குரு வந்து அங்கே திக்பலமாக இருக்கிறதா, அதாவது எந்த விதத்துலேயும் வந்து லக்னம் பாதிப்பு இல்லை. அதனால் இவரை சார்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன் இல்லைங்களா அடிக்கடி, லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இல்லைனாக்கா இவரை சார்ந்து இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லக்னம் மட்டும் நல்லா இருந்து லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னா இவரை சார்ந்து இருக்கிறவங்க, இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஜாதகருக்கு. இப்போ லக்னம் கெட்டு போயிடுச்சு, லக்னாதிபதி நல்லா இருக்கிறாருன்னா இவங்க சார்ந்தவங்க ஹெல்ப் பண்ணலன்னா கூட இவர் வந்து பார்த்திங்கனாக்கா தன்னிச்சையாக வந்து எல்லா இதுவும் பார்த்திங்கனாக்கா இவரே பார்த்துக்குவார் லக்னாதிபதினா. ஏன்னா லக்னாதிபதி தான் பிரதிபலிக்கிறவர், எல்லா வேலையும் அவர் தான் செயல்படுத்துவார். அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இதே வந்து லக்னாதிபதி கெட்டு போய்
லக்னம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இவரை சார்ந்தவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவரால் தன்னிச்சையாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா லக்னாதிபதி கெட்டு போயிருக்காரு. அப்போ இவரால் தன்னிச்சையாக எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதுக்கும் சொல்ல பாருங்க, லக்னம் எப்படி இருக்கணும், லக்னாதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் எதுக்காக சொல்கிறேன். லக்னம் அப்படின்னாவே நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்மளை பற்றி இருக்கிற அத்தனை விஷயங்கள் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க. லக்னாதிபதி அப்படின்றப்ப நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது அத்தனையுமே பார்த்திங்கன்னா செயல்படுத்துறது லக்னாதிபதி. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கு லக்னாதிபதி சப்போர்ட்டு நல்லா, ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். பாருங்கள், இந்த ஜாதகருக்கு எல்லாமே இருக்குது. இந்த ஜாதகருக்கு எல்லா வசதியும் இருக்குது. என்ன இல்லை உங்களுக்கு? வீடு இல்லையா, கார் இல்லையா, சாப்பாடு இல்லையா, உங்களுக்கு என்ன இல்லை? இது அதாவது என்னென்னா ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு அத்தனை இதுவும் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகரால் அது அத்தனையுமே அனுபவிக்க முடியுமா? ஏன்னா லக்னாதிபதி வலு இல்லை. வலு இல்லாதனால இந்த ஜாதகருக்கு எல்லாமே இருந்தும் அனுபவிக்கிறதுக்கு முடியல. ஆனால் எல்லாமே இருக்குது. மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லா பொருள்லேருந்து எல்லாமே A to Z எல்லாமே இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு உண்டான அத்தனையுமே இருக்குது. ஆனால் அனுபவிக்கிறதுக்கு முடியல. ஏன் அனுபவிக்கிறதுக்கு முடியல? 12ஆம் வீடு பிரேஸ்தானங்கள். அப்போ லக்னாதிபதி அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு. அப்போ லக்னம் நல்லா இருக்குது, ஏன்னா லக்னம் சுபத்துவமாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குறைந்த அளவு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து தனிப்பட்ட என்னுடைய இது கருத்து தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து திரிகோணம் அதுவும் ஒன்று தான், கேந்திரம் அப்படி. அப்போ திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9, கேந்திரம் 1, 4, 7. அப்போ 1ன்றது பொதுவானது இல்லைங்களா? அப்போ 50-50 நீங்கள் வச்சு தனித்தனியாக பிரித்து வச்சு பலன் எடுத்தாக்க கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு இந்த ஜாதகத்தை விட்டுருங்க, வேறு ஜாதகத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பலன் எடுங்க. ஆனால் வேறு ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் வேறு மாதிரி போயிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு அது தோணவே தோணாது. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா தான் அது ஒரு புதுசாக வந்து தோணுச்சு. அப்போ இப்படியும் வந்து பலன் எடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து அங்கே பார்க்குறாரு, 7ஆம் வீடு வலுப்புறது. அப்போ 7ஆம் வீடு அப்படின்னாவே யார்? குரு அதிபதி. அந்த குரு லக்னத்தில் இருக்கிறாரு. அவர் யார்? பாதகாதிபதி, மாரகாதிபதி. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிக்கங்க. கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க. எந்த நம்பரு? 6381086186 6381086186. இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க. தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா. ஓகே, அடுத்த வகுப்பில் என்னன்றதை பார்ப்போம். நன்றி. இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மைல்டு ஆட்டிசம் இதுதான். ஓகேங்களா? ஓகே, நன்றி.